நாங்கள் வந்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அனைத்து மக்களுடைய வாக்குகளையும் பெற்று தான் நாங்கள் வந்து அமோகமான வெற்றியை வந்து பெற்றிருக்கோம். அது நான் இப்போ கூட சொன்னாங்க, பெற்றிருக்கிற 2 தொகுதியிலுமே சிறுபான்மையினர் அதிகமாக இல்லாத தொகுதி. இப்போ இந்த 2021 அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வெற்றி பெற்றது ராமநாதபுரத்துலேயும் ஆம்பூர்லேயும். அங்கு கணிசமான முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்காங்க. ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், ராமேஸ்வரம் ஒரு பெரிய இந்துக்களுடைய புனித தலம் இருக்கக்கூடிய, காசிக்கு அடுத்து முக்கியமான அங்கே தான் வருவாங்க. அந்த மாதிரியான ராமேஸ்வரத்தில் அந்த ராமேஸ்வரத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி அதிகமான குரல் வந்து என்னுடைய குரலாக இருந்திருக்கு. அதன் காரணமாக வந்து ராமேஸ்வரத்தில் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள்லாம் கூட அங்கு வந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்லி என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தும் அதுக்கு நிதி கொடுத்து, அதே மாதிரி திருப்புலானி இன்னொரு புனித தலம், சேதுகரை, இதெல்லாம் வந்து ராமநாதபுரம் தொகுதியை சேர்ந்தது தான். ஸோ வந்து அனைத்து மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து மிக சிறப்பாகவே செயல்பட்டிருக்கோம்.